செட்டிநாட்டு பால் கொழுக்கட்டை வரலட்சுமி நோம்புக்கு எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த பால் கொழுக்கட்டை சர்க்கரை வச்சும் பண்ணலாம், இல்லை வெல்லத்தை போட்டும் நம்ம பண்ணலாம். நான் இப்போ பண்ண போகிறது வெல்லத்தை வச்சு தான் இந்த பால் கொழுக்கட்டையை பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இது போல் பர்ஃபெக்டாக எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். 1 கப்பு அரிசி மாவு எடுத்திங்கன்னா 1.5 கப்பு நம்ம தண்ணி எடுக்கணும். தண்ணி நல்லா திளப்பிச்சதும் அதுக்கு ஏற்ற உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். பின்ன நம்ம அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இலக்கி விடணும். மொத்தமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. நம்ம எப்படி சப்பாத்திக்கு பிசைவோமோ அதுபோல் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசையணும். கை கொண்டு அதுலேயே கொஞ்சம் நெய் 1 ஸ்பூன் விட்டு நல்லா பிசையணும். நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் பொறுமையாக அதை பிசைஞ்சு இந்த மாதிரி சாஃப்டாக எடுக்கிற அளவுக்கு நம்ம பண்ணி வைக்கணும். பின்ன அதை நம்ம குட்டி குட்டி பால் போல் உருட்டி எடுக்கணும். இது போல் குட்டியாக எடுக்கணும். இந்த ஷேப்லேயும் எடுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஓவல் ஷேப்லேயும் நமக்கு இஷ்டம் போல் எடுத்துக்கலாம். நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் இந்த மாதிரி பண்ணி வைக்கணும். செகண்ட் ஸ்டெப்பு நாம் தேங்காய் பால் எடுக்கிறது. நல்ல எலசான தேங்காவை எடுத்து நல்லா இது போல் துருவி மிக்ஸி ஜாரில் போட்டு 2 ஏலக்காவும் போட்டு தேங்காய் பாலை நல்லா எடுக்கணும். ஃபஸ்ட்டு பால் தனியாக எடுத்து வச்சுட்டு 2வது பாலையும் தனியாக எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு பாலும் 2வது பாலும் தனித்தனியாக நாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போது நாம் 3வது ஸ்டெப்பு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இனிப்பு நமக்கு எத்தனை தேவையோ அந்த அளவுக்கு வெல்லத்தை போட்டு அதுக்கான தண்ணி ஊற்றி வெல்லத்தை நல்லா கரைச்சி விடணும். அதுக்கு இந்த பதம் அந்த பதம் எந்த பதமும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் நாம் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் அளவான தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு விடணும். பச்சை தண்ணியாக இருக்கிறப்பவே நம்ம அந்த கொழுக்கட்டையை போட்டோம்னா கொழுக்கட்டை மாவு கரைஞ்சி போயிடும். அதனால் தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம அந்த உருட்டி வச்ச கொழுக்கட்டையை நாம் இதோட ஆட் பண்ணணும். இதோட 10 நிமிஷம் இதோட இருந்தோம்னா கொழுக்கட்டை நல்லா பூ போல் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த 2ஆம் பாலையும் இதோட ஊற்றிடணும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச அந்த வெள்ளைப்பாகு தண்ணியை எடுத்து வடிகட்டி நாம் இப்போ இதில் ஆட் பண்ணுறோம். ஏன்னா வடிகட்டுறோன்னா அதுக்கு அடியில் மண் இருக்கும். அந்த மண் போகிறதுக்கு வேண்டி தான் நம்ம இந்த வடிகட்டி இதோட ஊற்றுறோம். இந்த வெள்ளைப்பாகோட அந்த கொழுக்கட்டையை 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட பிறகு நாம் எடுத்து வச்ச 2ஆம் பால் தேங்காய் பால் தண்ணியை இதோட நாம் ஆட் பண்ணணும். தேங்காய் பால் ஊற்றுனதும் 1 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா தேங்காய் பால் திரிஞ்சு போயிடும். ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சோம்னா அது நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துடும். இது போல் செட்டிநாட்டு பால் கொழுக்கட்டை வரலட்சுமி நோம்புக்கு இந்த பால் கொழுக்கட்டையை பண்ணி சும்மா அசத்துக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.